வணக்கம் மக்களே. கவிஞர் கண்ணதாசனை பிடிக்கும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அரை தூக்கத்தில் கவிஞர் கண்ணதாசன் எழுதின ஒரு பாடல் தேசிய விருது வாங்கி சாதனை படைச்சிருக்கு. அந்த நடிகர் ரஜினிகாந்த் படத்தோட பாடலை பற்றி இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்கலாம் வாங்க. கவிஞர்னாலே நம்மளோட நினைவுக்கு முதல்ல வர நபரே கவிஞர் கண்ணதாசனை தான் இருக்க முடியும்னு சொல்லலாம். இவங்களோட பாடல் வரிகள்லாம் என்றைக்குமே அழியாத ஒரு ரகசியத்தை தனக்குள்ளே அடக்கி வச்சிருக்குன்னே சொல்லலாம். அப்படி தான் பல படங்களில் இவங்க நடிச்சும் இருக்காங்க. சுமார் 4500 படங்களுக்கு மேலே பாடல்கள் எழுதியிருக்காங்க கவிஞர் கண்ணதாசன் அவர்கள். இது மட்டும் இல்லாமல் 6 படங்களை தயாரிக்கவும் செஞ்சுருக்காங்க. ஏராளமான நூல்களையும் எழுதியிருக்காங்க. தனக்கு தானே இளங்கரப்பா எழுதிக்கிட்ட ஒரு முதல் நபரும் இவர் தான் என்பது குறிப்பிடத்தக்கது. இப்படி பல புகழுக்கும் பெருமைக்கும் பெயர் போனவர் தான் கவிஞர் கண்ணதாசன் அவர்கள். இந்த நிலையில் நடிகர் ரஜினிகாந்தோட படம் ஒன்றுக்காக அரை தூக்கத்தில் எழுதி கொடுத்த ஒரு பாடல் தேசிய விருதை வாங்கி சாதனை படைச்சிருக்கு. அது எந்த படம்ன்றதை பார்க்கலாம் வாங்க. கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் அரை தூக்கத்தில் அந்த பாடலை எழுதி கொடுத்ததுக்கு பின்னாடி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அந்த சம்பவத்தை பற்றியும் பார்க்கலாம். பாலச்சந்தர் இயக்கிய அபூர்வ ராகங்கள் படத்தை யாராலையும் மறக்க முடியாதுன்னே சொல்லலாம். அதுக்கு முக்கிய காரணம் அந்த படத்தின் மூலமாக தான் நடிகர் ரஜினிகாந்த் தமிழ் சினிமாவில் அறிமுகமாக இருக்காங்க. அதே படத்தில் நடிகர் கமலஹாசன், ஸ்ரீதேவி, ஸ்ரீவித்யா எல்லாருமே நடிச்சிருப்பாங்க. இந்த படத்திற்காக MS விஸ்வநாதன் அவர்கள் இசையமைச்சிருப்பாங்க. அபூர்வ ராகங்கள் படத்தோட ஷூட்டிங் ஸ்பாட்டில் பாலச்சந்தர் அவர்கள் MS விஸ்வநாதன் 2 பேருக்கு இடையில் படத்தோட பாடலுக்கான ஒரு கலந்துரையாடல் போயிட்டு இருந்திருக்கு. அப்போ நடிகர் கமலஹாசன் அவர்களும் கூட இருந்திருக்காங்க. அப்போ பாலச்சந்தர் அவர்கள் பாடலுக்கான ஒத்திகையை பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லி MS விஸ்வநாதன் அவர்கள்கிட்ட சொல்லியிருக்காங்க. அதை நாளைக்கு வச்சுக்கலாமே அப்படின்னு MS விஸ்வநாதன் அவர்களும் சொல்லியிருக்காங்க. ஏன் என்ன காரணம்னு சொல்லி பாலச்சந்தர் அவர்கள் கேட்டோன்னே, இல்லை கவிஞர் கண்ணதாசன்ட்டு இருந்து இன்னும் பாடல் வரிகள் வரலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. MS விஸ்வநாதனோட இந்த பதிலை கேட்டுட்டு பாலச்சந்தர் அவர்கள் ரொம்பவே கோபம் அடைஞ்சிடுறாங்க. ஒரு பெரிய கவிஞராக இருந்தாலும் அவரோட பாடல் வரிக்காக எத்தனை நாள் தான் காத்திருக்குதுன்னு சொல்லி ரொம்ப கோபமாக கேட்டிருக்காங்க. உடனே MS விஸ்வநாதன் அவரை சமாதானம் செஞ்சுட்டு இருந்திருக்காங்க. அப்போ கண்ணதாசன் அவர்கள் மேல் தளத்தில் தான் தூங்கிட்டு இருந்திருக்காங்க. பாலச்சந்தர் அவர்கள் பேசினதெல்லாம் கேட்டுட்டு தான் இருந்திருக்காங்க. சரி, அப்போ நான் படப்பிடிப்பை ரத்து செஞ்சுட்டு தூங்கட்டுமா அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டு பேசிட்டு அங்கேருந்து பாலச்சந்தர் அவர்கள் போயிடுறாங்க. இதுக்கப்புறம் 1 மணி நேரம் கழித்து ஒரு நபரை அனுப்பி அவர் எழுந்துட்டாரான்னு பாரியா அப்படின்னு சொல்லி பாலச்சந்தர் அவர்கள் சொல்கிறாங்க. அந்த நபர் அங்கே போய் பார்த்துட்டு அங்கே கண்ணதாசன் இல்லவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. உதவியாளர்கிட்ட என்னென்னு கேட்ட உடனே உதவியாளர் சொல்கிறாங்க, அவங்க பாட்டை எழுதி கொடுத்துட்டு அப்போவே கிளம்பிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. அந்த பேப்பரை வாங்கி பார்த்ததுமே பாலச்சந்தர் அவர்கள் ரொம்பவே உறைஞ்சி போயிடுறாங்க. ஏன்னா அந்த பேப்பரில் மொத்தம் 7 வகையான பாடல்களை எழுதியிருக்காங்க. எந்த பாட்டை வேணால் எழுதிக்கலாம், எந்த பாட்டை வேணால் தேர்வு செஞ்சு வச்சுக்கலாம். அப்படிங்கிறப்ப எந்த பாட்டை தவிர்க்கிறது, எந்த பாட்டை எடுத்துக்கிறதுன்னு தெரியாமல் திக்கு முக்காடி போயிருக்காங்க பாலச்சந்தர் அவர்கள். அப்படி வந்த அந்த பாடல் தான் அபூர்வ ராகங்கள் படத்தில் வந்த 7 ஸ்வரங்கள்ன்ற பாடல். இந்த பாடலை வாணி ஜெயராம் அவர்கள் பாடியிருப்பாங்க. இந்த பாடலுக்கு தேசிய விருதையும் வாங்கியிருப்பாங்க. இந்த பாடலை பாடியதுக்காக சிறந்த பாடகிக்கான விருதையும் வாணி ஜெயராம் அவர்கள் வாங்கியிருப்பாங்க என்பது குறிப்பிடத்தக்கது. மக்களை, கவிஞர் கண்ணதாசனை பற்றின இந்த நிகழ்வு உங்களுக்கும் பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற ரெகுலர் வீடியோக்கள் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனை உங்களை வந்து சேரும். தேங்க்யூ.